வெறும் 10 ரூபாய் இருந்தா போதும், நீங்களும் முதலீடு செய்யலாம். நான் ஒரு பிகினர். இந்த நாள் வரைக்கும் நான் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இறங்குனது கிடையாது. எஃப்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட நின்றுட்டேன். ஆனால் இனிமேலாவது இதுங்களில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் என்கிட்ட காசோ இல்லை மந்த்லி பெரிய அளவில் ஒரு ரெகுலர் அமௌண்ட் என்னால் ரெடி பண்ண முடியாதுன்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஆப்ஷன். நம்ம தினமும் இந்த டீ கடை அங்க இங்கன்னு ஆட்டோக்கெல்லாம் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்றோமே, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 ரூபாயை மிச்சம் பிடிக்க முடிஞ்சதுன்னா உங்களாலையும் தாராளமா இந்த முதலீட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 ரூபீஸ்ல இருந்து எப்படி நம்ம ஈக்விட்டிஸ், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றது, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இது யாருக்கெல்லாம் பொருந்தோ, அண்ட் முக்கியமா ஜெரோதாவோட காயின் ஆப்ல இந்த ஒரு மைக்ரோ இன்வெஸ்டிங் 10 ரூபாயிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த முதலீடை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றதுங்கிற ப்ராசஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். மைக்ரோ இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு தெளிவா சொல்றேன். இப்போ எஸ்ஐபி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ல எல்லாம் எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து தெரியுது, அதோட ஷேரை வாங்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம வாங்குறோம். இன்ஃபேக்ட் இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே தெரியும், இந்த பேசிக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிகினரா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மைக்ரோ இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. மைக்ரோ இன்வெஸ்டிங் அப்படின்னா மினிமம் அமௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது. மினிமம்னா எவ்வளவு? ஒரு 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்றது. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்லயே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு பேர் தான் மைக்ரோ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது டெய்லி எஸ்ஐபி ஃபார்மேட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். முதல்ல டெய்லி எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னு சொல்றேன், தெளிவா கேளுங்க. இப்போ எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். டெய்லி எஸ்ஐபி அப்படின்னா தினமும் உங்களோட கையிலிருந்து அந்த முதலீடை நீங்க செய்ய தான் டெய்லி எஸ்ஐபி, டெய்லி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஐபி அப்படின்னா மாசமான ஒரு 2000, 3000, 4000, 5000 அவங்க சக்திக்கு பொறுத்த மாதிரி அவங்க எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுவாங்க. ஆனா டெய்லி எஸ்ஐபினா தினமும் அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆகி நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, எந்த ட்ரேட் ஆப் யூஸ் பண்றீங்களோ அந்த ட்ரேட் ஆப்புக்கு போய் அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இந்த டெய்லி எஸ்ஐபி. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம அந்த 10 ரூபாய் நம்ம முதலீடு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜெரோதாவோட காயின் ஆப்ல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜெரோதாவை நாங்க ப்ரொமோட் பண்றோம்னு நினைக்காதீங்க. இது ஒரு அருமையான ஆப்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி போன்பேல இந்த மாதிரி இருக்கு, பேடிஎம்ல இந்த மாதிரி இருக்குன்னு பேசியிருக்கோம், ஜியோ கோல்ட பத்தி பேசியிருக்கோம், 10 ரூபாயில இருந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பத்தி நம்ம ஐடியா எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஜெரோதாவோட காயின் ஆப்ல இந்த 10 ரூபாய் முதலீடு எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், தெளிவா கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, இது ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய அளவில் லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாரு வேணாலும் இந்த 10 ரூபாயை அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஆள் யாரா இருந்தாலும் நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் ஃபாலோ ஆகும். இப்போ ஒரு ஹேபிட் ஒன்று கிரியேட் ஆகும். முதலீடு நம்மள எத்தனை பேர் செஞ்சிருக்கோம், எக்ஸாக்ட்லி நம்ம பிராக்டிக்கலா இறங்கி எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை. நம்ம நிறைய இடத்துல பேசுவோம், நிறைய இடத்துல கேட்போம், ஓகே இந்த மாதிரிலாம் இருக்காப்பா ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர் களத்துல இறங்கி முதலீடு செஞ்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வேணும் உங்க லைஃப்ல அப்படின்னா இந்த மைக்ரோ இன்வெஸ்டிங் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். டெய்லி உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு டிடெக்ட் ஆகிறப்போ. மூணாவதா மார்க்கெட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிற பிரஷரை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த டெய்லி எஸ்ஐபின்றது ஒரு ரிஸ்க் இல்லாத ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. எஸ்ஐபி, ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இதுன்னு ஸ்டாக் மார்க்கெட்னு வந்துட்டாலே உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. ஆனா அந்த மார்க்கெட்டோட நிலவரத்தை எப்படி நான் கத்துக்கிறது, பெரிய அமௌண்ட்டை நான் லூஸ் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல லாஸ் ஆனாலும் அந்த நிலவரத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் நான் கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இது ஒரு சிறந்த ஆப்ஷன், பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இது ஒரு அஃபோர்டபுளான அமௌண்டா இருக்கிறதால யாரு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். இப்போ நம்ம ஜெரோதாக்கு வருவோம். ஜெரோதான்றது உங்களை எத்தனை பேருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி தெரியும்னு எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம ஃபைனான்ஸ் சேனலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஜெரோதா தெரியாம இருக்காது.
2010 நிதின் காமத் நிக்கில் காமத் அப்படிங்கிற பிரதர்ஸ் ஃபவுண்ட் பண்ண இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் தான் ஜெரோதா, அந்த கம்பெனி தான் அது. ஸோ இவங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸா, இவங்க கிட்ட இவங்களுக்கு கீழே நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அதில் ஒன்று தான் காயின். ஸோ இவங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த காயின் ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், ஈக்விட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எதுவும் ப்ரொமோஷன் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இது ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம குறிப்பிட்டு தேடி டெய்லி எஸ்ஐபி எதுலலாம் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல ஒரு ப்ராசஸ் ஒன்று நீட்டா டீடைல்டா வீடியோ போடலாமே அப்படின்னு வர்றது தான் இது. இப்போ நம்ம ஜெரோதா காயின் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 10 ரூபாய் இருந்தா போதும், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் போங்க, ஜெரோதா காயின் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ உங்க கூடவே சேர்ந்து நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எந்த மாதிரி இது ப்ராசஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்க ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதும் ஐதர் உங்ககிட்ட ஜெரோதாவோட அந்த ஒரு பர்டிகுலர் கைட் ஆப்னு ஒன்று இருக்கும், ஜெரோதா கைட்டுன்னு, அது மூலமா நீங்க டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஒருவேளை அங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க காயின் ஆப்புக்கு லாகின் பை கைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அங்க கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அப்படின்னா ஜெரோதா கைட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பிளே ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஒரு இதுல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இங்க காயினுக்கு வந்து கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இங்க சைன் இன் கூட பண்ணலாம். இதுதான் லாகின் ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்க ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபண்ட்ஸ் பை ஜெரோதா, ஏஎம்சி, சேவ் டாக்ஸஸ், ஸ்மார்ட் பேட்டா, ஈக்விட்டி பிளஸ் டெட்னு நிறைய இருக்கு. இதுல நீங்க FD, NPSC, இன்சூரன்ஸ், மைக்ரோ சேவிங்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம போறது எந்த ஆப்ஷனுக்கு? மைக்ரோ சேவிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். அந்த இடத்துல இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபண்ட் இருக்கு. எதுனா ஜெரோதாவோட நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல தான் நீங்க 10 ரூபாயில இருந்து முதலீடு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஜெரோதாவோட நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட், இது வந்து ரெகுலர் கிடையாது, டைரக்ட். ஸோ இவங்களோட கரண்ட் NAV பார்த்தீங்கன்னா 14.192 rupees. அதுதான் இவங்களோட கரண்ட் NAV. மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் 10 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.34%. அண்ட் இதுல ரிஸ்க்கும் அவங்க தெளிவா கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வெரி ஹை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ரிஸ்க் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னா நீங்க யூ கேன் ப்ரொசீட். ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நீங்க கீழே பார்க்கலாம். ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் என்ன, செக்டார் எந்தெந்த மாதிரியான செக்டார்ல இவங்க வந்து இது அலோகேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நிறைய இது இருக்கும். அதுக்கப்புறம் கீழே போய் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஸ்கீம் டாக்குமெண்ட், டிஸ்க்ளைமர் எல்லாமே இருக்கும். அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு கிரியேட் மைக்ரோ எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேண்டேட் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். மேண்டேட் அப்படின்னா என்ன? UPI மேண்டேட்னா இப்போ நீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ்க்கோ இல்லை ஹாட்ஸ்டாருக்கோ நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்கன்னா ஆட்டோ டிடெக்ஷன் ஆகுமா இல்லையா? அதே மாதிரி உங்களோட டெய்லி எஸ்ஐபிக்கு ஆட்டோ டிடெக்ட்டுக்கு நீங்க மேண்டேட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அங்கே செலக்ட் மேண்டேட் இருக்கு, கீழே ஃப்ரீக்வன்சி வந்து டெய்லின்னு இருக்கும், அங்க ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு டெய்லி எஸ்ஐபி அப்படின்னா டெய்லி டிடெக்ஷன் தான் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க +1 கொடுத்தீங்கன்னா 11, 12, 13ன்னு சொல்லி நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் இதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். எவ்வளவு ரூபாயை நீங்க வந்து டெய்லி டிடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிரியேட் மைக்ரோ எஸ்ஐபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி மேண்டேட் டெய்லி 10 ரூபா டிடெக்ட் ஆகிற மாதிரி ஆகும். ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதுலலாம் உங்களோட 10 ரூபாய் போட போறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இவ்வளவு தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் ஆப்ல இருந்து. புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஜெரோதா காயின் ஆப் மூலமா நீங்க 10 ரூபாயிலிருந்து முதலீடு தொடங்குறதுக்கான ஒரு ப்ராசஸ். சிறுக சிறுக நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா உங்களாலையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு ஜெரோதாவோட fundhouse.com அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேட்டர், டெய்லி எஸ்ஐபி கால்குலேட்டர், இங்க போய் நான் என்ன பண்றேன், டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10 ரூபா போட்டுக்கிறேன். 10 ரூபா போட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா ஒரு 12% நம்ம போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் ஆச்சு. அதே ஒரு வருஷத்துக்கு 3650 ரூபாய் ஆச்சு. ஸோ இந்த 3650 ரூபாய்க்கு 12% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நீங்க போட்டாலும் கூட உங்களுக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ 228 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் இப்படி போயிடும். அதுவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். இதே 10 ரூபாய்க்கு எவ்வளவு ஆகும்னா நீங்க மொத்தமா முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பணம் 22,280 ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்போ 5 வருஷத்துல உங்களோட பணம் 29,084 ரூபாய் இருக்கும். இதுவே ஒரு 10 வருஷம் நீங்க போட்டீங்க அப்படின்னா
நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் 58,000 ரூபாய் கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல 44,270 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். விச் மீன்ஸ் உங்களோட டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் பிளஸ் ரிட்டர்ன்ஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். 10 வருஷத்துல வெறும் 10 ரூபாயை தினமும் சேமிச்சு 1 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க ஏர்ன் பண்ண முடியும். சோ அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா தெரியுதுல்ல. இதுவே 20 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா 2 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க முதலீடு மட்டும் செஞ்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸோட சேர்த்து எவ்வளவு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 20 வருஷத்துல 10 ரூபாயை சேமிச்சு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால பில்ட் பண்ண முடியும்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது? உங்களுக்கு புரியுதா இப்போ இந்த பவர் என்ன அப்படின்னு? சின்ன சின்னதா சேமிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை ரீச் பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய மேஜிக். அதை நம்ம கன்சிஸ்டன்டா பண்ணோம்னா போதும், சரியான பிளாட்ஃபார்ம்ல பண்ணோம்னா போதும், சரியான இது தேர்ந்தெடுத்தோம்னா போதும். ஸோ இன்னைக்கு வீடியோல ஜெரோதாவோட காயின் ஆப் மூலமா 10 ரூபாயோட முதலீட்டுல எப்படி நீங்க வந்து நல்ல டெய்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருக்கு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, it's மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.